தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் உலகநாதன் பரமாயி தம்பதிகளுக்கு மூத்த மகனாக 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் பிறந்தார். வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் என்ற இயற்பெயரைத்தான் நாம் சுருக்கமாக வ.உ.சி. என அழைக்கிறோம். சட்டம் படித்து வழக்கறிஞராக தனது பணியை துவங்கி சிறந்து விளங்கிய வ.உ.சி. 1895ஆம் ஆண்டு வள்ளி என்பவரை மனம் முடித்தார். 1900ஆம் ஆண்டு தலைப்பிரசவத்தின் போது மனைவி இறந்து விடுகிறார். பிறகு மீனாட்சி என்பவரை 1901ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி தூத்துக்குடியில் திருமணம் செய்து கொண்டார். பாரதியோடு மிகுந்த நட்பு பாராட்டியவர் வ.உ.சி. இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். விடுதலை உணர்வால் இழுக்கப்பட்டு தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் சுதேசி பிரச்சார சபை, தர்மசங்க நெசவு சாலை, தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம், சுதேசி மண்டக சாலை, வேளாண் சங்கம் போன்றவற்றை ஏற்படுத்தினார். மிகப்பெரிய அளவில் மக்களுடைய செல்வாக்கு பெற்ற தலைவராக விளங்கினார். வ.உ.சி. வட இந்திய பயணம் மேற்கொள்ளும் போது திரும்பினால் கப்பலுடன் திரும்புவேன், இல்லையெனில் கடலில் விழுந்து மாண்டு போவேன் என்று சூளுரைத்து சென்றார். அந்த சபதத்தை நிறைவேற்றினார். எசு எசு காலியோ என்ற கப்பலுடன் திரும்பினார். ஆங்கிலேயருடைய கப்பல் போக்குவரத்துக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தினார். பல்வேறு சூழ்ச்சிகளை முறியடித்தார். சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வளர்ச்சி ஆங்கிலேயரை எரிச்சல் ஊட்டியது. ஆங்கிலேய அரசால் தேச துரோகியாக குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவரது வழக்கறிஞர் உரிமம் பறிக்கப்பட்டது. சிறைச்சாலையில் சன்னல் நூற்றார், கல் உடைத்தார், மாடுகள் இழுக்கும் செக்கை இழுத்தார். வ.உ.சி. சிவஞான போதம், திருக்குறள் ஆகிய நூல்களுக்கு உரை எழுதியுள்ளார். பல்வேறு கட்டுரைகளை எழுதியுள்ளார். தேசத்திற்காக, மக்களுக்காக உழைத்த வ.உ.சி. 1936 நவம்பர் 18ஆம் தேதி உயிரிழந்தார். வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர், சுதந்திர போராட்ட வீரர், கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல் என பல்வேறு தடங்களில் தனித்துவம் வாய்ந்த தனது திறமையை வெளிப்படுத்திய வ.உ.சி.யின் பெருமையை அவரது 153வது பிறந்த நாளில் போற்றுவோம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் முனைவர் கோ. ஜெயக்குமார்.